வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய சம்பவம் திருச்சியில நடக்க போகுது. ஆனா காலையில பேப்பர் திருப்பினாலோ இல்ல டிவி நியூஸ் பார்த்தாலோ அங்க இத பத்தின பேச்சே இல்ல. என்ன தெரியுமா அது? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நாளைக்கு திருச்சியில வச்சு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துறாரு. இது வெறும் மாநாடு இல்லைங்க, 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிவிக்க போறாரு. யோசிச்சு பாருங்க, 117 ஆண்கள் 117 பெண்கள், சம உரிமைன்னு மேடையில பேசுறது ஈஸி, ஆனா களத்துல செஞ்சு காட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நம்ம ஊடகங்கள் இத பேசாது. ஏன்னா இங்க நிஜமான மாற்றத்தை விட எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதைத்தான் பேசுவாங்க. நாம தான் இத புரிஞ்சுக்கணும். சரி, சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பார்த்தா அடடா அப்படியே ஒரே புகழ்ச்சி மழையா தான் இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுறாரு பாருங்க. கலியுகத்தின் கர்ணனே, தலை நிமிர வைத்த தலைவரேன்னு ஸ்டாலினை பார்த்து உருகிறாரு. வேல்முருகன் அவர்கள் ஒரு பக்கம் விஜய போட்டு கிழிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. வாவ், வாட் அ ரொமான்டிக் லுக்கப்பா. ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது. செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸை வளர்க்கிறாரா இல்ல திமுகவை வாழ்த்துறாரா? காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கான காரியங்களை சாதிச்சாங்கன்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல வெறும் ஐஸ் வைக்கிறது தான் இப்போதைய அரசியலா? இன்னொரு பக்கம் பலாப்பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா ஓபிஎஸ் அவர்கள் நேரடியா ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. அவர் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சட்டமன்றத்துல அடுத்து ஸ்டாலின் ஆட்சி தான் அமையும்னு சொல்றாரு. அதுவும் எம்ஜிஆர் மற்றும் அம்மா ஆசியோட. எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் பாஜகவை வேணான்னு தள்ளி வைக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ்க்கு திமுக தான் ஒரே வழியான்னு தெரியல. ஆனா மக்கள் மனசுல என்ன ஓடுது? அடுத்ததும் திமுக தான் அப்படிங்கிற ஒரு மாயைய இவங்க உருவாக்க பாக்குறாங்களா? எந்த அரசியல்வாதிக்கும் கொள்கை கோட்பாடு எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு தேவை பதவி, அப்புறம் அதை வச்சு சம்பாதிக்கிற காசு. அதுக்கு யார் காலையும் விழுவாங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. திமுக கூட்டணியில இப்போ சீட் பிரிக்கிறதுக்கு குழுவை வச்சிருக்காங்க. ஆனா அங்க நடக்கிற கூத்தே வேற. தேமுதிகவுக்கு 10 சீட் கிடைக்குமா? கமலஹாசனுக்கு 12 சீட் கொடுப்பாங்களா? விசிக 15 கேக்குது. ஆனா காங்கிரஸை யாருமே கண்டுக்காத மாதிரி தெரியுது. யாருக்கு எத்தனை சீட்டுன்னு இன்னும் முடிவாகல, ஆனா அதுக்குள்ள அடிதடி ஆரம்பிச்சிருச்சு. இதுல விசிகாவை பத்தி சொல்லவே வேணாம். மேடைக்கு மேடை துண்டர்களுக்குள்ள அடிதடி நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு வீரவசனம் பேசினாரே திருமாவளவன். ஆனா இப்போ என்னடானா அதிகாரத்தை பத்தி பேச இது நேரம் இல்லைன்னு புது ராகம் பாடுறாங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இவங்க சொல்ற ஒரே காரணம், நாங்க மட்டும் கூட்டணியை விட்டு வெளியே போனா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமா. இந்த பாஜகங்கிற பூச்சாண்டிய காட்டியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க பண்ற அராஜகத்தை எல்லாம் நாம பொறுத்துக்கணும்னே தெரியல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், அமைச்சர் KN நேரு மேல அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர்ல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. வேலை வாங்கி தர்றதுல 1280 கோடி ரூபாய் ஊழலா? யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா இவங்க 1280 கோடின்னு சும்மா அதிரடி காட்டுறாங்க. இப்ப என்ன கொடுமைன்னா, FIR போட்டா ED வந்துரும்னு FIR கூட போட மாட்டேங்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க போடுற கேஸ் எல்லாம் 500, 1000 லஞ்சம் வாங்குறவங்க மேலதான். அது தப்பு இல்ல. ஆனா கோடி கோடியா வாங்குறவங்கள சலாம் போட்டு அனுப்பிடுது. ஆனா இப்ப என்னாச்சு? அதிமுக போட்ட வழக்குல நீதிமன்றம் தலையிட்டு உடனே FIR போடுங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு. DGP இந்த ஃபைல வாங்கி 2 மாசம் சும்மா வச்சிருக்காரு. இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு FIR ஆவது பதிவு செய்வாங்களா? இதுல கொடுமை என்னன்னா, இந்த நகராட்சி ஒப்பந்தங்கள்ல ஸ்டாலின் மற்றும் உதயநிதி பேரும் இருக்கிறதா 58வது பக்கத்துல சொல்லியிருக்காங்களாம். விஜய் இத பார்த்துட்டு திமுக ஒரு ஊழல் கட்சின்னு அறிக்கை விடுறாரு. ஆனா யாரு பதவி விலகுறாங்க? யாரும் இல்ல. நம்ம ஊர்ல உள்ளக்க போயிட்டு வந்தாலும் அமைச்சர் பதவி அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்பவும் நம்ம திமுக தரப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா? வழக்கம் போல இது அரசியல் பழிவாங்கல்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே எவ்வளவு வேணும்னாலும் கொள்ளையடிக்கலாம் போல இருக்கே. தப்பு செஞ்சா விசாரணைக்கு ஒத்துழைக்கணுமா இல்ல உடனே பழிவாங்கல்னு சொல்லி தப்பிச்சுக்கணுமா? இவங்க கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள் உயிருக்காக போராடுறாங்க. கல்குவாரியில மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? 200 அடிக்கு பூமியை தோண்டி இயற்கை வளத்தை அழிக்கிறாங்க. தண்ணி இல்ல, நிம்மதி இல்ல, நாங்க இங்கேயே செத்து போயிரோம்னு மக்கள் போராடுற செய்திய எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலாவது விவாதமா எடுத்துக்குதா? அதே மாதிரி G2 நிறுவனம் 450 கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரிச்சதா நியூஸ் ஜேல ஒரு செய்தி வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு விடியல் வந்துருச்சா இல்ல வேதனை வந்துருச்சான்னு ஒரு சந்தேகம் வருது. நண்பர்களே, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது.
இத 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை. நல்ல தகவல்களை பகிர்வோம், ஒரு விழிப்புணர்வுள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம தமிழரசியல் மேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.